வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு கிராஃப்ட் டூலை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கிராஃப்ட் டூலை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஒரு பிக்சர் எடுத்து வச்சுக்கோங்க. பிக்சர் எடுத்து வச்சுக்கப்புறம் இந்த கிராஃப்ட் டூல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஷார்ட்கட் வந்து கிராஃப்ட் டூலுக்கு வந்து சி, அப்புறம் வந்து பெர்ஸ்பெக்டிவ் கிராஃப்ட் டூல் ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டு கிராஃப்ட் டூலை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிராஃப்ட் டூல் வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். கிராஃப்ட் டூல், இந்த கிராஃப்ட் டூல் வந்து அதிகமாக எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபோட்டோஷாப்புக்கு, அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், இந்த பிக்சர் வந்து நம்ம இந்த குறிப்பிட்ட ஏரியா மட்டும் நம்மளுக்கு வேணும்னா இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே நம்மளுக்கு ஃபுல்லாகவே வேணும்னா ஃபுல்லாகவும் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு எந்த ஏரியா ஃபுல்லாக வேணுமோ அந்த இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் டூல் மாதிரி தான் இதுவும் ஒர்க் பண்ணும். ஒரு ஃபோட்டோஷாப்பில் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சைஸ் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த சைஸ் நான் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸோடைய சைஸு, இது வித்து, இது ஹைட்டு. இப்போ நம்ம இது வந்து செட் பண்ணி ஃபிக்சரில் சென்டிமீட்டரில் செட் பண்ணி வச்சுருக்கேன். செட் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் பாருங்கள், இதை நான் இப்படி ட்ராக் பண்ணிட்டேன். இது கிராஸாக இருக்குது. இது ஸ்ட்ரெயிட் லைன் ஆக்கணும்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆகிடும். மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். சப்போஸ் இந்த ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு இப்படி கிராஸாக ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கிராப் பண்ணுறது. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இதை ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா இல்லையா நம்மளுக்கு தெரியல. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரெயிட் லைனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிக்சர் வந்து இந்த கிராப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக மாறிடும். அதுக்கப்புறம் இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் அந்த நம்ம கிராப் பண்ண ஏரியா மட்டும் நம்மளுக்கு தனியாக கிடச்சிரும். இதை நான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் உங்களுக்கு புதுசாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட்டு சொல்லி காமிக்கிறேன். நம்மளுக்கு இந்த சைஸ் வேண்டாம், இதை நம்ம அன்செலக்டட் பண்ணிக்கலாம். இப்போது வந்து நான் இங்கே பாருங்கள், இந்த இதை லைட் செட் பண்ணுறேன். இந்த ஏரியா ஃபுல்லும் கவர் ஆகுது. இந்த ஏரியா மட்டும் நம்மளுக்கு வேணும்னா இந்த ஏரியா மட்டும் நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஏரியா நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா இந்த ஏரியா விட்டுடலாம். இந்த ஏரியாவும் நமக்கு வேணும்னா இந்த ஏரியா கவர் பண்ணிக்கலாம். கவர் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு இந்த இமேஜோடைய ஃபுல் ஏரியாவும் நம்மளுக்கு வேணும்னா நம்ம கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை இந்த இமேஜ் சைஸ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, நம்ம இந்த இமேஜ் சைஸோட கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம இதை வச்சு நம்ம ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணி இங்கே மேலே ஒரு கிளிக்கு, இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். இமேஜுக்கு நான் வெளியே வர போய்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். இது செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஏரியா வந்து குள்ளே இமேஜ் உள்ளே வந்துருச்சு. இப்போது இமேஜ் வந்து சைஸ் வந்து பெருசாகிடுச்சு. நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் சைஸோட இந்த இமேஜோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம வெளியே வந்துக்கலாம். இந்த ஃபோட்டோ விட்டு நான் வெளியே வந்துட்டேன். மறுபடியும் இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இப்போது இது கிராஃப்ட் டூல் வச்சு பார்த்தாச்சு. இதில் நம்ம இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டெலிட் கிராஃப்ட் டூலை நம்ம டிக் பண்ணியிருந்தோம்னா, கிராஃப்ட் ஃபிக்சரில் டிக் பண்ணியிருந்தோம்னா, இப்போ நம்ம இங்கிட்ட வந்து சைஸை நம்ம குறைக்கும் போது இந்த சைடு உள்ள இமேஜ் வந்து கட் ஆகிரும். இது நம்ம செலக்ட் பண்ணாமல் இருந்தால் ஏன் பாருங்கள், அன்டூ கொடுத்துக்கிறேன். இந்த சைஸை நம்ம தேவைன்னா இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுவே இதில் செலெக்ஷன் இருந்துச்சுன்னா இது இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இப்போ ரெண்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி மாறிடுச்சு. இதே நம்ம செலெக்ஷனில் இல்லைன்னா நம்மளுக்கு இந்த ஏரியா வந்து நம்ம செலெக்ஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இப்போ இமேஜ் வந்து நம்ம பெருசாக்க முடியாது. இது செலெக்ஷனில் இருந்துச்சுன்னா இமேஜை வந்து நம்ம இந்த சைடு மாத்திரமோ அது மாற்றிக்கலாம். இந்த ஏரியா மட்டும் நம்மளுக்கு வேணும்னா கிளிக் பண்ணிக்கலாம். இதே நம்ம இது வேண்டாம், டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம்னா டெலிட் ஆயிரும் ஃபுல்லாகவே. இந்த ஃபோட்டோ பின்னால் இருக்கக்கூடிய எல்லாமே டெலிட் ஆயிரும். இது நம்ம டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணாமல் இருந்தோம்னா அந்த கிராப் பண்ண ஏரியாவுக்கு வெளியே அவுட்டரில் இருக்கக்கூடிய எல்லாமே டெலிட் ஆயிரும். இது நம்ம டிக் பண்ணாமல் இருந்தால் நம்ம டெலிட் ஆகாது. கண்ட்ரோல் Z கொடுத்து அன்ட்டு வந்துக்கிறேன். ஏன் பாருங்கள், இந்த இடத்துல இப்போ நம்ம தேவைன்னா எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு அன்டூ கொடுக்குறேன். இல்லை செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போய் இதில் என்ன பண்ணலான்னா யூஸ் த கிளாசிக் மோட் எனேபிள் டு கிராப் ஸ்லேட். இதில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கோன்னா கஸ்டம்னு வச்சுருக்கேன். எதுக்காகனா இப்போ இந்த ஒரு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லையா, இந்த கலர் வந்து நம்ம கிராப் பண்ணுற ஏரியாவுக்கு அவுட்டரில் நம்மளுக்கு காமிக்கும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். செட்டிங்ஸில் வச்சு நான் இந்த சிஸ்டத்தில் போய் இந்த கஸ்டம்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். உதாரணத்துக்கு இந்த பிளாக் கலர் செலக்ட் பண்ணாலும் சரி, இந்த கலர் செலக்ட் பண்ண ஏதாவது ஒரு கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருக்கேன். இது நம்ம கிராப் பண்ண ஏரியாவுக்கு அவுட்ரு ஏரியாவே நமக்கு தனியாக காமிக்கிறதுக்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டூல் மாதிரி ஒர்க் ஆகுது இது. இது நம்ம ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஒப்பாசிட்டி கூட்டினா கூட செஞ்சுக்கலாம். கூட்டினா இப்படி ஆயிரும். இது நம்ம தேவைன்னா தேவைக்கு தக்கன கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இமேஜ் இல்லை கீழே வச்சு காமிக்கிறேன். ஒப்பாசிட்டி கூட்டினீங்கன்னா ஃபுல் ஏரியா நம்ம கிராப் பண்ணதுக்கு அவுட்ரு ஏரியா ஃபுல்லுமே அந்த ஒப்பாசிட்டி வந்து அதிகமாக வச்சுக்கனால நம்மளுக்கு என்ன கலர் செலக்ட் பண்ணுமோ அந்த கலர் காமிக்குது. இது நம்மளுக்கு தேவையில்லைன்னா கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தேவையில்லைன்னா பாருங்கள், நம்மளுக்கு எந்த இடத்துல கிராப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் இதை நம்ம யூஸ் பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது ஒரு டிம் மார்க். நீங்கள் கிராப் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். நான் இது வந்து செட்டிங்ஸில் போய் நான் மாற்றி வச்சுருக்கிறேன் கஸ்டமில் கொடுத்து. அதனால் அப்படி இருக்குது. ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கிறேன். இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் தேவையில்லைன்னா பாருங்கள், யூஸ் த கிளாசிக் மோட். ஃபுல் ஏரியாவும் நமக்கு இமேஜ் காமிக்கணும். ஃபுல் இமேஜும் காமிக்கும். இல்லை நம்ம குறிப்பிட்ட ஏரியா மட்டும் தான் நம்ம இப்போ காமிக்கணும் அப்படின்னா இது காமிக்கும். ஃபுல் ஏரியாவும் காமிக்கும். நான் இமேஜ் இருக்கிற ஏரியா மட்டும், ஃபிக்சல் இருக்கக்கூடிய ஏரியா மட்டும் நம்மளுக்கு காமிக்கும். இந்த யூஸ் த கிளாசிக் மோடை நம்ம எடுத்து விட்டோம்னா நம்ம இமேஜ் சைஸை பெருசாகணும் இல்லையா, அந்த இமேஜ் சைஸை ஃபுல்லுமே நமக்கு காமிக்கும். இது ஆட்டோ சென்டர் நம்ம ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் இருக்கும் இமேஜ். இந்த ஆட்டோ சென்டர் நம்ம கிளிக் பண்ணாமல் இருந்தால் நம்ம எங்கே அந்த இமேஜ் நான் வச்சுக்கோமோ அந்த இடத்துல இருக்கும். இந்த ஆட்டோ சென்டர் நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த சென்டரில் இமேஜ் வந்துடும். இந்த பின்னால் உள்ள கிராப் பண்ண இது நமக்கு தெரியணும் அப்படின்னா இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். தெரிய வேண்டாம், நம்ம கிராப் பண்ண ஏரியா மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும்னா இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டாம். செலக்ட் பண்ணணும். தேவையில்லைன்னா செலக்ட் பண்ண வேண்டாம். நான் இதை ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணால் யூஸ் த கிளாசிக் மோட் ஃபுல்லாக கட் ஆகிடுது. கிளாசிக் மோட் நமக்கு தேவை, அதனால நான் யூஸ் பண்ணதுக்கு வச்சுருக்கேன். ரேடியேஷன் இதில் கிரைட் என்னன்னு தெரில, நம்ம போக போக பார்த்துக்கலாம். டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எதுக்கு நம்ம ஒப்பாசிட்டி அதிகமாக வச்சுக்கிறதுனால அப்படி காமிக்குது. நம்ம ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கலாம். போதுமானதாக வச்சுக்கலாம். இது கிராப் டூலுடைய வேலை. இதை வச்சு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதை தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. பாஸ்போர்ட் சைஸோட பிரிண்டிங் சைஸ் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இதுதான் பாஸ்போர்ட் சைஸோட பிரிண்டிங் சைஸ். 3.5 சென்டிமீட்டர், 4.5 சென்டிமீட்டர். இதுதான் வித்து, இது ஹைட்டு, வித்து, இது ஹைட்டு. இப்போ பாருங்கள், இமேஜை நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். எனக்கு எப்படி வேணுமோ அதை நம்ம மாட்டிக்கலாம் கிராப் டூலை வச்சு. நம்ம எந்த ஏரியா நம்ம செலக்ட் பண்ணிக்கோமோ அந்த ஏரியா மட்டும் நம்மளுக்கு செலெக்ஷன் ஆகும். பாருங்கள், இப்போ இதை தான் ஸ்ட்ரெயிட்டில் நான் மாற்றணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜில் கிளிக் பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக மாறாது. ஏன்னா நான் அளவில் வச்சுருக்கனால வித் அண்ட் ஹைட்டு அப்படியே நம்மளுக்கு கிராப் பண்ணி கொடுத்துரும். நான் இதுக்கு ஓகே கொடுத்தேன்னா இந்த இமேஜ் மட்டும் நம்மளுக்கு தனியாக செலெக்ஷன் ஆகிடும். இந்த அன்டூ கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதில் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல்
இந்த பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல் வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு இமேஜை இப்போ கிராஸாக இருக்கக்கூடிய இமேஜை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மாற்றிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த கிராஸாக இருக்கக்கூடிய இமேஜ் எது இருக்குது, இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, இந்த பிக்சர் வந்து இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நான் என்ட்ரு கொடுத்தேன்னா பிக்சர் தனியாக வந்துடும். இங்கே பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டாக வந்துடுச்சு. 1 2 கொடுத்துக்கிறேன். இப்படி இருக்கக்கூடிய பிக்சர் இப்படி மாறிடுது. இப்படி இருக்கக்கூடிய பிக்சர் இப்படி செலெக்ஷன் ஆகிடுது. இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃப்ளெக்ஸ் பண்ணல அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒரு கிராஸாக ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்கன்னா நம்ம அதை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இப்போ வந்து இந்த மணி இருக்குது. இந்த மணி வந்து கிராஸாக இருக்குது சரிங்களா. இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இந்த 4 முக்கு கார்னரில் மட்டும் செலெக்ஷன் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா இந்த மணி பார்த்திங்களா நேராக வந்துருச்சு. அதான் இந்த ஃப்ளெக்ஸ் பேனல் எடுக்கும்போது சிலவங்க ஃபோட்டோவை வந்து கேமராவில் ஒரு சேரில் வச்சு நம்ம ஃபோட்டோ கிளிக் பண்ணுவாங்க. அப்போ ஃபோட்டோ வந்து இப்படி கீழே படுத்துருக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளெக்ஸ் பேனல் கொண்டு வரணும்னா இந்த மாதிரி இந்த டூலை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிராப் டூலுக்கு கீழே இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ் கிராப் டூல் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 டூல் எதுக்கு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமே. இது வித்தியாசமாக இருக்குது. எனக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. இது எதுக்காக பயன்படுதுன்னு எனக்கு தெரில. இது ஒரு வேளை ஆல்பம் செட் படிக்கிறதுக்கு பயன்படுமோ என்னமோ. இந்த டூல் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. இது வித்தியாசமான டூலாக இருக்குது. இது எதுக்காக யூஸ் ஆகுதுங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு இந்த இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. இந்த 2 டூல் மட்டும் தான் எனக்கு தெரியும். அதனால் இந்த 2 டூல் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.